நம்ம எல்லாருமே வந்து மதராசி படம் பார்த்துருப்போம். அதில் அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு மாலதின்ற கேரக்டர் வந்து சாகலை, உயிரோடு தான் இருக்காங்கன்ற மாதிரி நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் ஆக்சுவலாக உண்மை அது இல்லை. ஏன்னா மாலதின்ற கேரக்டர் வந்து இறந்து போயிருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வில்லன் சுட்டதுக்கப்புறம் மாலதி வந்து செத்து போயிருப்பா. ரகு வந்து மடியில் தூக்கி வச்சு அழுகும்போது அந்த மாலதி உயிரோடு இருக்க மாட்டான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கும், எந்த அசைவும் இருந்திருக்காது. அப்போ ரகு வந்து ஒரு கேள்வி கேட்பான், நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் பண்ணல மாலதி, அப்புறம் ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு கேள்வி கேட்பான். அப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகும். ஃப்ளாஷ்பேக் போனதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு அந்த மாலதி வந்து ரகு கிட்ட சொல்லுவான், இந்த மாதிரி வந்து இருக்கிறது குறை கிடையாது, இது வந்து ஒரு பெரிய வரம், நான் என்றைக்குமே ஒன்று விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அவள் ஒரு வாக்கு கொடுத்துருப்பா. ஆக்சுவலாக அது சத்தியம் மாதிரி, சத்தியம்னு வச்சுப்போமே, ஒரு சத்தியம் பண்ண மாதிரி. அந்த வாக்கு கொடுத்த வாக்கு, அந்த சொன்ன அடுத்த வார்த்தை இங்கே வந்து, ஆனால் இப்போ போயிட்டியே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பான்ல, அப்போது அடுத்த செகண்ட் அவன் அந்த கையில் சத்தியம் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்றதுக்காக அந்த யூனிவர்ஸோட பேக்ரவுண்ட், டக்குன்னு அந்த யூனிவர்ஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அந்த ஒரு விஷயத்துக்காக, அந்த வாக்குக்காக அந்த உயிர் திரும்பி வந்த மாதிரி அவங்க காமிச்சிருப்பாங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது.